என்ன பதில் கிழிச்சு விட்டாரு இவரு? சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க என்ன வெக்கக்கேடா இருக்குது. நீங்க ஒரு கேள்வின்னு கேக்குறீங்க. நான் சொல்றத கேளுங்க. இவ்வளவு நடந்திருக்குல்ல, இதெல்லாம் என்ன சொல்றாரு? தனிப்பட்ட முறையில் சொல்றாரு. இதை வருஷம் முறை தானே சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கறதுக்கு நான் அமர்ந்துட்டு இருக்கணுமா? இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பதில் சொல்லு, அதை கேட்கலாம். அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்கிறோம். இது எல்லா ஆட்சியிலும் தான் செய்யறாங்க. இதுக்கு என்ன போய் நீங்க முதலமைச்சர் இருக்க வேண்டியது? இதை எப்படி தடுக்கப்படுவது அதுதான் முக்கியம். அந்த கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்றாரா? இல்லையே. நாங்க பயந்துட்டுலாம் வரலைங்க. எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னா இந்த அரசாங்கம் காலி ஆயிரும். இந்த அரசாங்கம் இருக்காது, காணாமல் போய்விடும். அதனாலதான் பயந்துகிட்டு எங்களுடைய பேச்சை கேட்க முடியல, எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல. அதனாலதான் நாங்க வெளியே வந்தோம் ஒழிய இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பலமுறை நாங்க நிரூபித்து காட்டியிருக்கிறோம்.